இது என்னன்னு தெரியுமா? இதோட கான்சிக்வன்சஸ்லாம் என்னன்னு தெரியுமா? ஸோ லாஸ்ட் வீக் நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்த ஒரு பேஷண்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 28 வயசு மேல் ஹார்ட் அட்டாக்னு வந்தார். எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ சின்ன வயசில் இவருக்கு ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு. ஸோ அவர்கிட்ட போய் ஹிஸ்ட்ரி கேட்கும்போது என்னப்பா ஆச்சு, ஏன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், சார் நான் 2 months மேக் ஜிம் ஜாயின் பண்ணேன், 1 month நான் வந்து ஸ்டீராய்ட்ஸும் டெஸ்டோஸ்டெரானும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. எனக்கே ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஸோ அவரோட இந்த சின்ன வயசில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ஒரே காரணம் அந்த ஸ்டீராய்டு யூஸும் டெஸ்டோஸ்டெரான் யூஸும் தான். ஸோ இதனால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகரிக்குது. ஸோ இப்போ அந்த ஹார்மோன்ஸ்லாம் யூஸ் பண்ணதுனால அவருக்கு ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு ஸ்டென்ட் வைக்க வேண்டியதாகிடுச்சு. இதுக்கப்புறம் அவரால் ஜிம்முக்கு போக முடியுமா, நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியுமா சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்கள் அழகை விட உங்கள் ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம், உங்கள் உயிர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்வேஸ் சே நோ டு ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் டெஸ்டோஸ்டிரான் ஃபார் பாடி பில்டிங். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெஸ்டோஸ்டிரானோ ஸ்டீராய்ட்ஸோ யூஸ் பண்ணி பாடி பில்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள்.